காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 2 நாள் முந்தி நியூஸில் போட்டிருந்தான். கோவையில் காந்திபுரமோ காந்தி நகரம், ஓகே சரியாக கவனிக்கல. அங்கே ஒரு 24 அடுக்கு, அதாவது 24 பிளாட் இருக்குது அந்த இடத்துல. அங்கே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேலே முதல் தளத்தில் ஒரு அடுக்கில் ஒரு அம்மா பொண்ணு இருந்திருக்காங்க. அம்மாவுக்கு ஒரு 60 இல்லை 65 வயசு அப்படின்றாங்க. பொண்ணுக்கு 40 இல்லை 45 தான், 2 பேர் தான் இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வெளி உலகம் தெரியாமல் இருந்திருக்காங்க. அதாங்க அந்த நியூஸ் பார்த்து எப்படி இதுன்னு ஒன்றும் புரியல. காரணம் இது எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா, அவங்க 10 இயர்ஸாக எந்தவித வெளி கான்டாக்ட் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. எப்படின்னா ஆன்லைனில் புக் பண்ணி சாப்பிட்றது, பால் கவர்லேருந்து எல்லாமே சாப்பாடெல்லாம் ஆன்லைன்லேயே வருதான் அப்படின்னு அக்கம் பக்கத்துலேருந்து எல்லோரும் கேட்டால் யாரும் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அந்த வீட்டு செக்யூரிட்டிலேருந்து அந்த வீட்டு மற்ற பிளாட்காரங்க யாரையும் உள்ளே நுழையாப்படி பார்த்துருக்காங்க. அது இன்னும் ஏதோ மர்மம் இருக்கிறதுல. அது இப்போ போன வாரம் தான், 1 வீக் பிஃபோர் என்னாச்சுன்னா, அந்த பில்டிங் கீழே ஒரு ஃப்ளோர் ஒன்று காலியாச்சு. அதில் ஒரு பத்திரிகைக்கார் போயிருக்காங்க. அதாவது ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸ் திறந்துருக்காங்க. அது உள்ளே போயிருக்காங்க. போய் அவங்க ஆஃபீஸில் இருக்கும்போது அவங்களுக்கு இது மாதிரி நியூஸ் வருது. இந்த வீட்டு மேலே இது மாதிரி இருக்காங்க, 10 இயர்ஸாக ஒரு ஃபேமிலி இருக்குது, அது வெளி உலகம் தெரியாமல் இருக்குது, அது ஏன் என்னன்னு தெரில அப்படின்னு. உடனே அங்கேருந்து ஒரு சமூக ஆர்வலர்னு சொல்லுவாங்க. அவர் அப்படியே நான் தெரியலன்ட்டு அவரும் 2-3 பேர் என்கொயரி பண்ணியிருக்காரு. அந்த வீட்டுக்கு செக்யூரிட்டியை கேட்டால் அவரும் ஆரோக்கியம் சொல்லியிருக்காரு, இருக்காங்க சார், ஆனால் அது இந்த வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, எனக்கே தெரியும் அப்படின்னு அவரும் எதுவும் சொல்லியிருக்காரு. சரின்ட்டு இவரே போய் கேட்க போகிறாரு. போனால் அங்கே அந்த 45 வயசு லேடி மட்டும் கதவு திறந்து யாரும் என்ன வேணும்னு கேட்குது. இல்லைம்மா உங்கள் வீட்டில் இது மாதிரி 10 இயர்ஸாக நீங்கள் ஏன் வெளியே வரேன்னு கேட்குறாரு. கேட்டால் அது உள்ள ஒரு பாட்டி ஒன்று இருக்குங்க. அப்படியே வெள்ளை முடி போட்டு பார்க்கறதுக்கு இந்த மந்திர இது மாதிரி ஏதோ கரெக்டாக தெரியுது, ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுது, ஒரு மாதிரி மென்டல் மாதிரி இருக்காங்களே, அது மாதிரி இருக்குது. ஏன்னா இது மாதிரி தனிமைப்படுத்தப்பட்டாலே அப்படி தான் ஆகிடுவாங்க. அது ஏதோ சத்தம் போடுது, நான்சென்ஸ், கெட் அவுட் அப்படி இருந்து. சரின்னு இவர் வந்துடுறாரு. அப்புறம் இவர் கம்ப்ளைண்ட் பண்ணி கார்ப்பரேஷன் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டர்கள்லாம் வெளியே நியூஸ் சொல்லிடுறாங்க. எல்லாம் போயிட்டு என்கொயரி பண்ணலான்னு போனால் அந்த வீட்டை விட அந்த வீட்டில் இருக்கிற மற்ற டெனண்ட், மற்ற ஹவுஸ் ஓனர் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் 2 பேர் காமிக்கிறாங்க. அவர் தான் இங்கிலீஷ் தெரியும் பொழுது அவர் ரொம்ப இங்கிலீஷ்லேயே பேசுகிறாரு. ப்ளீஸ் கெட் அவுட், யாரும் அலோவ் பண்ணுறது, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண அவ்வளோதான். இப்போ அவரை கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க, அது வேறு விஷயம். இதை மாதிரி ஒரு பீஸை வச்சுட்டு அவங்க 10 வருஷம் எப்படி இருக்காங்கன்னு தெரில. மற்ற பிளாட்காரெலாம் எப்படி இருந்தாங்கன்னு தெரில. இது இதே ஒரு கிராமத்தில் இப்படி இருக்க முடியுமா? ஒரு பக்கத்து வீட்லேயோ எதிர் வீட்லேயோ ஒரு 8 மணிக்கு திறக்க வேண்டிய கதவு 10 மணிக்கு திறந்தல டவுட் போகிறாங்க. இன்னும் 2 மணி நேரம் ஆளே காணுமே, மூடி இருக்காது. இங்கே ஃப்ளாட்டில் அதாங்க. ஏன்னா பக்கத்து வீட்டில் எவன் இருக்கானே தெரியாது. எங்கன்னா ரோட்டில் பார்த்தா கூட இவனை எங்கேயோ பார்த்தா மாதிரி பார்த்தா பக்கத்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இப்படி தான் போகும். அது மாதிரி ஆகிடுச்சு. அந்த ஹவுஸ் 2 ஃப்ளாட்டுக்கார மட்டும் ரொம்ப சத்தம் போடுறாங்க. இந்த ரிப்போர்ட்டரை பார்த்து வெளியே போயிடுங்க, அப்புறம் எனக்கு போலீஸில் ஆள் தெரியும் ஆகுன்றாங்க. இப்போ பத்திரிக்காரன் இவங்க ரிப்போர்ட்டரும் சும்மா இல்லை, நேராக போயிட்டு கார்ப்பரேஷனை புக் பண்ணி கிட்டத்தட்ட 25 பேர் வந்திருக்காங்க கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்லேருந்து. எதுக்கு? அந்த க்ளீன் பண்ணுறது, அந்த வீடை ஓப்பன் பண்ண சொல்லி. அந்த பொண்ணு திறந்துருக்கா, 45 வயசு லேடி. உள்ளே போய் பார்த்தா கால் வைக்க இடம் கிடையாது. 10 வருஷம் குப்பைனா எப்படி இருக்கும்? எங்கே பாரு ஈரம், புழுக்கள், கரப்பாம்பூச்சி, எறும்புங்க. அந்த 2 பேரும் எப்படி நாங்கள் தெரில, எங்கே படுத்தாங்கன்னு தெரில. அங்கே பார்த்தா அந்த கிச்சன் மாதிரி ஒரு கேமராவில் காமிக்கிறாங்க, அதுதான் தெரியும். அதில் காமிச்சேன்னா அந்த அதான் நம்ம ஸ்விக்கியில் வாங்குகிறோம் இல்லையா, சாப்பாடெலாம் வாங்குறாங்க, அந்த பிளாஸ்டிக் கப்பு தராங்க இல்லையா, அந்த கப்புக்கெல்லாம் நிறைஞ்சு கிடக்குது. அதில் எப்போ வச்சு சாம்பாரும் தெரில. 10 வருஷம் சாம்பார் கூட வச்சுருப்பாங்க போலுங்க. அது மாதிரி சாம்பார் அது எல்லாம் மீதி போட்டு அப்படியே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த குப்பைங்க, அந்த ஜரிகை பேப்பரில் தான் அந்த டிஃபன்லாம் தருவாங்க பாருங்கள், ஒரு பாக்ஸ் மாதிரி. அந்த இது வேஸ்டேஜ் பேப்பரு, துணிங்க, பீரோ ஓப்பன்லேயே இருக்குது, எதுவுமே லாக் கிடையாது.
அந்த பீரோவில் இந்த பாட்டியம்மா துணி இருக்குதா, அது மேலே 2 புழு நெளிக்குது. எங்கே பாரு இதுதான் ஒரே ஸ்மெல்லு. இதுக்கு நடுவில் பெரிய பியூட்டினா, அந்த வீட்டில் ஒரு வெள்ளையாக ஒரு பூனை இருக்குங்க. அந்த பூனை மட்டும் எப்படி ஆரோக்கியமாகுது எனக்கு தெரியல. மொத்தமே அதுதான் இதெல்லாம் சாப்பிடுமா என்னன்னு தெரியல. ரொம்ப பியூர் ஒயிட்டில் இருக்குது. அது இன்னும் சொல்லாங்கல்ல, சுட்டியாக இருக்குன்னு அது மாதிரி இருக்குது. மற்றபடி அந்த பாட்டியம்மா பயங்கர இங்கிலீஷில் சொன்னாங்க. கெட்ட நான் ஊன்னு கற்று தான். நீ எதனா சொல்லி மட்டும் அவங்களுக்கு 2 பேர் வந்து அந்த மாதிரி இழுத்து வச்சு எடுத்தால் கிட்டத்தட்ட கார்பரேஷனுக்கான 30 மூட்டை தான் எடுத்துதான். என்னப்பா இன்னும் அதாவது பெரிய பெரிய மூட்டையை எடுத்துன்னு போகிறாங்க. அது பை அவனுக்கு கிடைக்கணும் இல்லை, அவ்வளோ பேருக்கும். இந்த அது உள்ளே பார்த்தீங்கன்னா 2 டன்லேருந்து 4 டன் வரைக்கும் இருக்குமா அந்த வேஸ்டேஜ். எல்லாம் எல்லாமே போயிடுச்சுங்க. ஃப்ரிட்ஜு வந்து பயங்கர இது, அது ஒன்றுமே இல்லை. அது உள்ள அது அப்படியே தகர டப்பா மாதிரி ஆயிடுது. அதை எடுத்து போட்டால் எல்லாத்தையும் அது வீடை க்ளீன் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணால் தான் வீடாக இருக்கும். மற்ற பிளாட்டுக்காரன் எப்படி இதை அலோவ் பண்ணால் புரியல. பகுத்து விடுறதுக்காரன்னு விட்டானு. இதுக்கு ரெண்டும் இப்படி இருக்கிறது. திடீர்னு ஏதோ ஒரு கேஸ் இருக்குது பார்த்து வச்சு டம்முன்னு வச்சு நான் காரணம் அந்த பயம் கிடையாது. ஏன்னா அது கேஸ் கூட யூஸ் பண்ணலை. அது கேஸும் யூஸ் பண்ணல, கரண்ட்டும் யூஸ் பண்ணல. ஒரே ஒரு பல்ப் மட்டும் எரியுது. இந்த ஈபி கார் எப்படி விட்டாங்க தெரில. அவங்க வந்து என்ன யூனிட் ஆச்சு ஏமா என்னன்னு யாரும் கேட்பானா தெரில. ஒருத்தமே அவங்களும் பார்த்து ஏதோ யூனிட் 50 ரூபா கட்டுனா அதையும் ஆன்லைனில் கட்டுவாங்க. ஆன்லைனில் புக் பண்ணுற அளவுக்கு அந்த லேடிக்கு தெரியுது. ஸோ கொஞ்சம் நாலேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். இது எப்படி செல்லு எப்படி அவங்களுக்கு வருமானம் எல்லாமே கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இந்த 2 பேருக்கு பிடிச்சி நல்லா கவுன்சிலிங் கொடுத்தாங்கன்னா அதுக்கான பதில் கிடைக்கும். மெயின் வந்து அந்த ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் மந்திரிக்கணுங்க. ஏன்னா இதை மாதிரி வச்சுட்டு அலோவ் பண்ணால் அதில் 2 பேர் ரொம்ப சொல்கிறாங்க கெட் அவுட் கிட்டன்னு. அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சே 2 போட்டாலும் செட்டாகும். ஏன்னா இன்றைக்கி இதை மறைக்கிறவங்க ஏதோ சம்திங் இருக்குது. அவங்களுக்கு போட்டாலே என்ன உண்மைன்னு தெரிஞ்சிடும். அதுவே ரொம்ப அக்லியாக இருக்குதுங்க. அது எடுக்க வந்துட்டே இருக்குது. அவங்க சொல்கிறாங்க 30 மூட்டை பை எடுத்துன்னு போயிட்டு டைட்டாக எடுத்துன்னு போகிறாங்க. வண்டியில் கொட்டி அந்த எம்டி பேக் எடுத்துறாங்க. இன்னும் 50 மூட்டை தேவைப்படும். எப்படி 2 டன்னிலேருந்து 4 டன் வரைக்கும் இருக்கணுமா. எல்லாமே வேஸ்ட். இதில் வேறு உள்ள பாத்ரூம் அந்த ஏதோ ஃபயர் ஆன மாதிரி ஒரு இடம் காமிக்கிறாங்க. அதுனா கேட்டால் மீன் இப்போ ஒரு வாட்டி ஃபயர் ஆச்சான், அதை அப்படியே நாங்களே அணைச்சிட்டோம் அப்படின்றாங்க. இது 10 இயர்ஸாக இருக்க சான்ஸ் கிடையாதுங்க. ஏன்னா இப்போ கொரோனா பீரியட்லாம் நம்ம நல்லா இருக்கிற நம்மளே இந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். எப்படி வாங்குறது, வெளியே போகாமல் டேப்லெட்டுக்குன்னா மெடிசன், அதை மாத்திரைக்குன்னா மருந்துக்குன்னா சாப்பாட்டுக்குன்னா மளிகை சாமான்னா காய்கறிக்குன்னா இவங்க மட்டும் எப்படி அலோவ் பண்ணாங்க, எப்படி இதை சாப்பிட்டாங்க தெரில. குடிக்க தண்ணி கூட இல்லைங்க உள்ள. அந்த தண்ணியை எடுத்து பார்க்குறாங்க. அந்த கார்பரேஷன் ஆளுங்க வந்திருக்காங்க. அதில் 2 புழு மெல்லிது. எல்லாத்துலேயுமே புழு கற்பகம்பூச்சி இப்படி தான். இவங்க எப்படி தூங்குறாங்க, எப்படி இருந்தாங்க. அந்த டாய்லெட் பார்த்தா படு கேவலமாகுது. அந்த பாத்ரூம் அதில் வந்து தண்ணி பைப் கனெக்ஷன் லீக்கேஜே ஆகிட்டு இருக்குது. அது எப்படி என்ன ஏது ஒன்றும் புரியல. ஃபுல்லாக அந்த வீடை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ணால் தான் நல்லா இருக்கும்போது இதுங்க 2ம் எடுத்து போய் கவுன்சிலிங் கொடுத்துனேன். பாதி அந்த பாட்டிக்கு ஆகிப்போச்சு. 60-65 வயதுக்கிட்ட ஆகிடுச்சு. அது இனிமேல் ஒன்றும் இல்லை. அது அவ்வளோதான். இன்னொரு லேடி இருக்க இதையாவது பார்க்கணும். இவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் என்னாச்சுன்னு தெரில. ஏன்னா அந்த பாட்டி அம்மானுடைய ஹஸ்பண்ட் இறந்து 10 வருஷம் ஆகுதான். ஏன்னா அவர் இருக்கும்போது அவர் தான் அந்த குப்பையில் போய் வெளியே போடுவாங்க. சரி, இப்போ அவர் தான் இறந்துட்டார். அந்த குப்பையை கூட எடுத்து வெளியே போட முடியாது. அவர் வந்தால் தான் பொண்ணுன்னு எடுத்து வச்சுருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப குழப்பமான கேள்வியாக இருக்குது. அது இன்னொன்று இதுக்கெல்லாம் செலவுக்கு ஏது இவங்க பைசா எப்படின்னு தெரில. ஏன்னா எங்கேயும் வெளியும் வேலைக்கு போகல. எப்படி அப்போது பேங்க்கு யார் போகிறது, ஆன்லைன்லேயே எப்படி புக் பண்ணுறது, இல்லை கூகுள் பே இவங்களுக்கு யாருன்னா பணம் அனுப்புவாங்களா, இதெல்லாம் பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. நல்லா தீவிரமாக விசாரித்தா தான் தெரியும். இதிலேருந்து ஏதோ பெரிய மர்மம் இருக்குது. மெயின் அந்த பில்டிங்கில் இருக்கிறவங்களே ஃபுல் சப்போர்ட்டில் இருக்காங்க. அந்த செக்யூரிட்டி பாவம் ஒருத்தர் ரிப்போர்ட்டர் வந்து கேட்டது ஏதோ சொல்லிட்டார். இப்படி தான் சார் அப்படி தான் சார். அவரை மறுநாள் எடுத்துட்டாங்க. அவர் எடுத்துகிட்டு வேறு ஒருத்தர் போட்டாங்க. அவர் பார்த்தா பாவம் அவர் வந்து எல்லாம் தேட்டுறா வேங்க போங்க வேணாங்க இதெல்லாம். நேற்று இருந்தவரை இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி வேறு செக்யூரிட்டியை போட்டாங்க. இது இன்னும் தெரியல. அது மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கூட இருக்கிறோம். நம்ம பாட்டு நம்ம வீட்டில் இருப்போம். அக்கம் பக்கம் பார்க்கணும் யார் என்ன ஏதுன்னா நம்ம தைரியமாக கேட்கலாம், தப்பு கிடையாது. இல்லைன்னா இது மாதிரி தான் ஆகும். இது வந்து மெயின் இந்த மாதிரி ஃப்ளாட் சிஸ்டத்தில் தாங்க இப்படி வருது. மற்றபடி கிராமத்தில் வரது சான்ஸே கிடையாது. கிராமத்தில் ஒரு ஆள் 2 நாள் தான் கேட்டுருவாங்க. எங்கே அந்த ஆள் காணுமே, 2 நாளாக ஊர்லேயே காணுமே அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் விஷயம். நம்மளும் கொஞ்சம் பார்த்து. ஆனால் ரொம்ப புரியாத புதிராக இருக்குது கோவை காந்திபுரத்தில்.
அதான் 2 நாள் நியூஸு. அது பார்க்கும்போதே ரொம்ப வேதனையாக இருக்கும். அதான் ஷேர் பண்ணேன். நம்மளும் நம்ம இருக்கிற இடத்த சுற்றி கொஞ்சம் பார்த்துக்கலாம். அக்கம் பக்கம் யார் இருக்கான்னு கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணினா நல்லது தான். ஓகே, பார்ப்போம் மீண்டும். ரைட்.